வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. 2024 வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி அதிகாலை வியாழக்கிழமை அதிகாலையில் அஸ்த நட்சத்திரம், அதாவதுன்றது 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் துலாம் லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் 172 டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படும் போது, அதாவது காலப்புருஷ தத்துவத்துப்படி 4வது ராசி கடகராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. இந்த கடகராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவானுடைய நட்சத்திரமான, அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான, அதாவது பூச நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான். அதாவது நவகிரகத்திலேயே ஒரு அழகு தேவதை யார் அப்படின்னா சந்திரன் தானுங்க. பொதுவாகவே நவகிரகத்திலேயே அழகான கிரகம் யார் அப்படின்னா சந்திரன் தான். அந்த சந்திரனுடைய ராசியில் பிறந்த நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அழகு, அறிவு, ஒரு ஆற்றல், திறமை உள்ளவர்களாக தான் இருப்பீங்களே தவிர, ஆனால் கண்டிப்பான்றது மற்றவங்க ஒன்று சொல்கிற அளவுக்கு நடந்துக்கக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு ராசி கடகராசியாக இருந்தாலும் இப்போ இந்த அஷ்டமத்து சனியில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்குறீங்க. கிட்டத்தட்ட இந்த 1 வருஷ காலமாக கண்டதும் தண்டம் பண்ணி, கைப்பொருள் விரயம் பண்ணி, பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை, பைத்தியம் ஒன்று குடிக்கலை. ஏன்னா எதை பண்ணுறது, எப்படி செய்கிறது, எது பண்ணனா நம்மளுடைய காரியம் நல்லாகும், மொத்தத்தில் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இப்போ இருக்கக்கூடிய ராசி யாருன்னா கடகராசி தான். ஏன்னா இந்த கடகராசிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை, வெளியில் சொல்லவே முடியாது. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மெல்லனா பல் போகுது, அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த கடகராசிக்கு. அப்போ இந்த 1 வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஜென்மத்தில் படக்கூடிய கஷ்டம் இந்த 1 வருஷத்துலேயே படக்கூடிய நிலைமை தான். இந்த கஷ்டமெல்லாம் எப்போ தான் சாமி எங்களுக்கு தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 வருட காலம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதமாவது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரா, ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மனசுலையுமே இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அப்படி இருக்கும்போது அஷ்டமத்து சனி அதனுடைய விவரமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நீங்கள் சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்லது. அதே சமயத்திலேயே நம்ம வீட்டில் என்ன டிஃபன் செஞ்சாலும் சரி, சாப்பாடு செஞ்சாலும் சரி, காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க, அது உங்களுக்கு நல்லது. அதை தவிர பார்த்திங்கன்னா நவகிரகம் இருந்ததுன்னா, அதாவது வாரத்தில் போய் சுற்றிட்டு வாங்க, வாரம் சுற்றிட்டு வர்றது நல்லது. சனீஸ்வரன் கோயில் இருந்தால் கருப்பு துணியில் கருப்பு எள்ளு கட்டி விளக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அது வாங்கி விளக்கு பொறுத்துங்க, கண்டிப்பாக தலைக்கு வர்றது தலைப்போக்கூட போகும். இதை செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனியில் ஏகப்பட்ட அவஸ்தைப்படக்கூடிய நிலமை தான் இப்போ இந்த நிலமை. அதுலேயும் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தொழில் குருவாக இருக்கிறாரு. தொழிலில் குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்தவுடைய அஷ்டமத்து சனியில் கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சமாவது நமக்கு காசு பணம் வேணும் இல்லையா, அது கொடுக்கக்கூடிய இடத்துல குரு தொழில் குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ 100% உங்களுக்கு குரு இப்போ தொழில் குருவாக இருக்கிறதுனால 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 10ல் தொழில் குரு பார்க்குறதுனால அது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும். ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, ஏன்னா உங்களுடைய மூலஸ்தானமே யார் அப்படின்னா உங்களுடைய லேபர்ஸ் தான். அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினீங்க அப்படின்னா, அவங்கள கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
நம்ம லேபர்ஸ் தானே, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க தானே அப்படின்னு கொஞ்சம் அலட்சியப்படுத்தும் போது தொழிலில் உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழில் குரு 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும். இப்போ அரசாங்க வேலை செய்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பமான நேரம்தான், கொஞ்சம் மன சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய நேரம்தான். அதனால் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் மற்றபடி நம்ம ஒரு சம்பளம் வாங்கிட்டுருக்குறோம் அப்படின்னா எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் கையில் நிற்காது. மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். அப்போ என்ன காரணம், நம்மளுடைய நேர காலங்கள் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரிங்களா? அப்படி இருந்துட்டால் கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து உங்கள் 2ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். பொதுவாக சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அவர் வந்து இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடம்ன்றது கலஸ்திரஸ்தானம், அதாவது திருமண ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, அதாவது பகையாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்னென்னா உங்களுக்கு திருமணம்ன்றது 100க்கு 75% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தடையாக தான் இருக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா இப்போ 7ஆம் இடத்துல போய் பார்க்கும்போது சூரியன் பகையாக உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எத்தனை பொண்ணு பார்த்துட்டு வந்தாலும் சரி, எத்தனை மாப்பிள்ளை வந்து உங்களை பார்த்துட்டு போனாலும் சரி, எல்லாம் பிடிச்சிருக்கும். ஆணுக்கு பிடிச்சிருந்தா பெண்ணுக்கு பிடிக்கல, பெண்ணுக்கு பிடிச்சா குடும்பத்துக்கு பிடிக்கல. அப்போ யார் வகையிலையாவது நமக்கு வேண்டாம், இன்னும் ஒரு நல்ல வரமாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் தோணும். அப்போ இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் போய் 7ல் பகையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கும். ஆனால் அதே உங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொது பலன்னு சொல்லும்போது நம்ம வந்து ராசியை அடிப்படையாக சொல்கிறோம். அதே நம்ம சுய ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால் உங்கள் ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா அப்படின்றது ஒரு தடவை பாருங்கள். அப்போ அது தவிர 3ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது கன்னி ராசிக்கும் இன்றைக்கி வந்து மிதுன ராசிக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவானும் 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுத்துருப்பார். ஆனால் 13ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் 7ஆம் இடத்துல இருப்பார். அப்போ இந்த 13ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிடுவார்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ மகர ராசியில் இருக்கிறவர் இப்பயும் நட்பு கிரகம் தான். ஏன்னா சனிக்கு வந்து புதன் வந்து நட்பு கிரகம் தான். அப்போ இப்போ 7ஆம் இடத்துலையும் நட்பாக தான் இருப்பார், 8ஆம் இடத்துக்கு போனாலும் நட்பாக தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவார்னா ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தான் பண்ணுவார். ஆனால் 7ஆம் இடம்ன்றது திருமண ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹெல்த்து பார்க்குறாரு, அதாவது ஆயுள் ஸ்தானத்துக்கு போயிடுவார். உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சரி பண்ண கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவார். அப்போ மனசில் கை கால் வலி, உடம்பு வலி, உடல் தொந்தரவு, உடல் உஷ்ணங்கள், ஸ்கின் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகும். அப்போ உங்களுக்கு வந்து புதன் பகவான் உட்கார்ந்துருக்கிற இடம் இப்பயும் சரி திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு, பிறகும் சரி ஆயுள் ஸ்தானத்துக்கு போகிறாரு, நல்லாயிருக்கும். அதை தாண்டி 4ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அதிபதி சுக்கிரன் தான். அவர் வந்து இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வரும். சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை, படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை, உங்களுக்குள்ளார ஒரு ஆராட்டம் போராட்டம். அப்போ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தான் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து சுக்கிர பகவான் வந்து குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு, இப்போ நட்பாக தான் இருக்கிறாரு. அப்போ இப்போ நட்பில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மகர ராசிக்கு போயிடுவார். 13ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சனி வீட்டுக்கு போயிடுவார். அப்போ சுக்கிரனுக்கு வந்து குருவும் நட்பு கிரகம் தான், சனியும் நட்பு கிரகம் தான். அப்போ என்ன பண்ணுவார், இப்போ குரு வீட்டில் இருக்கிறவர் 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பகையாக இருப்பார். கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் கருத்து வேறுபாடு, குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத சங்கடங்கள், உங்களுக்கு அப்பாவுக்கு பிடிக்காது, உங்களுக்கு அம்மாவுக்கு பிடிக்காது, உங்களுக்கு மனைவிக்கு பிடிக்காது, உங்களுக்கு மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எது செஞ்சாலுமே தொந்தரவு தான். அப்போ எது பேசினாலும் தப்பாக தான் முடியும். 13ஆம் தேதி வரைக்கும் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், நம்ம வாய் வச்சுட்டு நம்ம கம்முன்னு இருந்தாவே நமக்கு சங்கடங்கள் தேடி தான் வரும். அந்த மாதிரி நிலைமை தான். அப்போ 13ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா அப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு போகும்போது திருமணஸ்தானம் கண்டிப்பாக சுக்கிரன் போய் திருமணத்தை பார்க்குறாரு. இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார்.
ஆகாதவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுப்பார். இந்த பக்கம் பொண்ணு இருக்குது, இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்கிறாங்க அப்படின்னா அந்த திருமணத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ அதுவே சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 5ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா குரு வீட்டில் போய் செவ்வாய் வந்து பகையாக உட்காந்துருக்கிறார். ஏன்னா குருவுக்கும் செவ்வாய்க்கு வந்து பகைவன் ஆகாது. அவர் வந்து எங்கே போய் உட்காந்துட்டார், குருவுடைய வீட்டில் தனுசு ராசியில் போய் உட்காந்துட்டார். அப்போ தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இப்போ பகையாக உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காரும்போது என்ன பண்ணுவார், தேவையில்லாத ஒரு சிக்கல், தேவையில்லாத ஒரு குழப்பம், அண்ணன் தம்பிகளுக்குள்ளார தேவையில்லாத சங்கடங்கள், ரெண்டாவது காசு பணத்தில் கொஞ்சம் சண்டை சங்கடங்கள் எல்லாம் வரும், பூர்வீக கடனில் கொஞ்சம் சங்கடங்கள் வரும், கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து பிரச்சனைலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகும், கூடி வர மாதிரி தான் தெரியும், தாமதமாகும். படிப்புலலாம் பார்த்தீங்கன்னா கவனம் செதறும், படிப்பில் அக்கறை இருக்காது, குடும்பத்துக்குள்ளார நிம்மதி இருக்காது, மாதம் கண்ட கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு 10 ரூபா வாங்கக்கூடிய நிலமை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு உண்டுங்க. அதே சமயத்தில் என்ன அப்படின்னா இன்றைக்கி குரு வந்து 10ல் உட்காந்துருக்கும்போது, அதாவது முன்னே சொன்னால் குரு 10ல் உட்காரும்போது சுய தொழிலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருந்தாலும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு நேரம். முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். போய் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கோ ரெண்டாவது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க, முயற்சி எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு அது ஒரு தடையாக தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அப்படி இருக்கும்போது என்னாகுன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக்கோடு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்னாகுது, உங்களுக்கு அஷ்டமத்து சனியில் கஷ்டப்படும் போது ஏதாவது ஒன்று விரயம் பண்ணி வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது வனவாசம் போன மாதிரி அப்போ நமக்கு நல்லாயிருக்கும். வீடு வாசலை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இப்போ தாராளமாக மாற்றலாம். வீடு வாசலை மாற்றணுன்ற எண்ணமே இல்லைன்னா கூட இந்த அஷ்டமத்து சனியில் மாறி உக்காந்தா மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுத்துருவார். ஏன்னா இப்போ உங்களுக்கு வீடு மாறலைன்னா மனசுக்குள்ளார ஒரு போராட்டம் தான். ஒன்று இடம் சரியில்லாத இருக்குமோ, இல்லை தொழில் சரியில்லாத இருக்குமோ, எதனாலும் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது. ஏன்னா நம்ம எல்லாம் போட்டு 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 குழப்பிக்குவோம். மொத்தத்தில் மதுரை மேலே இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமலே இருக்கக்கூடிய நிலமை தான் இந்த உடைய கடகராசிக்காரங்களுக்கு. அப்படி இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அசையாத சொத்து எது பண்ணாலும் தப்பு இல்லை. இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், மண்மனை வாங்கலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அதே மாதிரி திருமணம் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். அப்போ அசையும் சொத்து தானே திருமணம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா செலவானாலும் மனைவி மிச்சம்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கை மிச்சம், அப்போ பண்ணலாம், தப்பு இல்லை. மற்றபடி இந்த கிணறு வெட்டுறது, போர் போடுறது, வண்டி எடுக்கிறது, கார் வாங்குறது, கூட்டுத்தொழில் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதே மாதிரி வந்து வட்டிக்கு காசு கொடுக்குறது, இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ ஆகாது. ஏன்னா இதெல்லாமே இப்போ தடையிலவே முடிஞ்சு போயிடும், நஷ்டத்திலவே முடிஞ்சு போயிடும். சரிங்களா. அதே மாதிரி அந்த கடன் உடன்பட்டாவது நான் பொருள் வாங்கலான்னு இருக்கிறேங்க, ஏசி வாங்கலான்னு இருக்கேன், வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்சி, இந்த மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன ஒரு வீட்டு அத்தியாவசிய பொருள் வாங்கலான்னு இருக்கிறேன்னா தயவு செய்து கண்டிப்பாக இப்போ வேண்டாம். ஏன்னா வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்புறம் பொறுமையாக வாங்கியிருக்கலாமோ, வாங்கிட்டு இதனடா ஒரு தலைவலியை போச்சு அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஆடம்பர பொருள் இப்போ வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதம் வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது. சரிங்களா. அப்படி இருக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க பொது பலனை தானுங்க. உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க, பார்த்துட்டு செய்யலாமா வேண்டாமா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. ஏன்னா இப்போ வந்து வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேனே தவிர எல்லாருக்குமே அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க, வயசானவங்க வரைக்கும், ஆணிலிருந்து பெண்ணு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வயசு கிடையாது, ஒரே திசை புத்தி நடக்கிறதில்ல, வெவ்வேறு திசை வெவ்வேறு புத்தி நடக்கும் இல்லைங்களா. அதில் கிரகம் உங்களுக்கு பலமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். மற்றபடி பலவீனமாக இருந்தால் நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகங்கள் இப்போ வந்து பலவீனமாக தான் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். சரிங்களா. சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இதை தவிர பார்த்திங்கன்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறணுங்க. நன்றி.